அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் துர்கா. எனக்கு கீழ் ஒரு அக்காவும் ஒரு தங்கையும் உள்ளனர். என் அம்மாவிற்கு நாங்கள் பிறந்தது சுத்தமாக பிடிக்கவில்லை. ஏனெனில் அவர் எதிர்பார்த்தது ஒரு ஆண் பிள்ளையை. ஒவ்வொரு முறையும் மகனை எதிர்பார்த்து அனைவரும் மகளாகவே பிறந்தோம். சிறு வயதிலேயே எங்களிடம் கூறி எங்கள் மேல் கோபப்படுவார், நீங்கள் எனக்கு தேவையில்லாத பிள்ளைகள் என்று. ஆனால் அப்பா அப்படியல்ல, எங்களின் மேல் மிகவும் பாசமாக இருந்தார். அம்மாவிடமும் மகன் என்றாலும் மகள் என்றாலும் நமது பிள்ளைகள் தானே, மகனை விட மகள்கள்தான் நம்மை கடைசி காலத்தில் நன்றாக பார்த்து கொள்வார் என்பார். ஆனால் அம்மாவோ எதையும் கேட்க மாட்டார். எங்களை மையப்படுத்தி இருவருக்கும் அதிகமாக சண்டையும் வரும். உறவினர்களும் இதை பற்றி அம்மாவிடம் பேச தொடங்கினார்கள். எந்த பிள்ளையாக இருந்தாலும் ஒரே பிள்ளையாக நடந்து கொள் என்று. ஆனால் எங்களிடம் அப்படி அம்மா நடந்து கொள்வதில்லை. சிறு வயது முதலே எங்களைத்தான் வீட்டு வேலைகள் அனைத்தையுமே பார்த்து கொள்ள சொல்வார். அப்பா தான் அம்மாவிடம் சிறு பிள்ளைகளிடம் கொஞ்சமாவது பாசமாக நடந்து கொள் என்பார். ஆனால் அதையெல்லாம் அம்மா பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் மாட்டார். ஆனாலும் ஆண் பிள்ளையின் மீதுள்ள ஆசை மீண்டும் குழந்தை பெற்றெடுக்க முடிவு செய்தார். எதிர்பார்த்தது போலவே அவருக்கு ஆண் பிள்ளையும் பிறந்தது. ஆனால் அதற்காக அவர் செய்த பிரார்த்தனைகளும் பரிகாரங்களும் அதிகம்தான். 3 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு ஆண் பிள்ளை பிறந்தது அம்மாவிற்கு அளவற்ற மகிழ்ச்சி. சகோதரிகளான எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். அதன் பிறகுதான் அம்மாவின் நடவடிக்கைகளில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு முன்பு வரை ஏனோதானோ என்று எங்களை கவனித்து வந்தார். எப்போது சகோதரன் பிறந்தானோ எங்களை கவனிப்பதையே அவர் சுத்தமாக நிறுத்திவிட்டார். எப்பொழுதும் சகோதரனை கவனிப்பதிலேயே அதிக கவனம் செலுத்தியும் வந்தார். அப்போதெல்லாம் எங்களுக்கு இருந்த ஒரே ஆதரவு அப்பா மட்டுமே. எங்களின் சகோதரனை தொடுவதற்கு கூட அம்மா எங்களை அனுமதிப்பதில்லை. எப்பொழுதும் அவனது அருகில் சென்றாலும், உங்களது கண் பட்டுவிடும், எனது பிள்ளைக்கு ஏதாவது ஆகிவிடும், அதனால் அவனிடம் நெருங்காதீர்கள் என்று கோபமாக கூறிவிடுவார். அப்பொழுது நாங்கள் சிறுமிகள் என்பதால் அதுவும் எங்களுக்கு பெரிதாக தெரியாது. அவனுடன் விளையாட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். வருடங்கள் உருண்டோடியது. அம்மா எங்களை அதிகமாக படிக்க வைக்கவும் இல்லை. 7வது 8வது உடனே படிப்பை நிறுத்தி விடுவார். அப்பாவும் அம்மாவிடம் எவ்வளவு சொல்லியும் பார்த்தார். ஆனால் அம்மாவோ அடுத்த வீட்டில் வாழப்போகும் பெண்களுக்கு படிப்பதற்கு, இவர்களுக்கு வீணாக செலவு செய்ய வேண்டாம், வீட்டு வேலைகளை பார்க்கட்டும் என்று கண்டிப்புடன் கூறிவிட்டார். ஆனால் எனது சகோதரனை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து வைத்து படிக்கவும் வைத்தார். அவனை பெரிய படிப்பாக படிக்க வைக்க வேண்டும் என்றும் பெருமிதத்துடன் கூறியும் கொள்வார். எங்களது சகோதரனும் அம்மாவைப் போலவே வளர்ந்தான். எங்களுடன் சரியாக பேசுவது கூட கிடையாது. சொல்லப்போனால் நாங்களாக பேசினால் கூட எங்களிடம் கோபமாக தான் பேசுவான். அவன் ஏதேனும் தவறு செய்தால் கூட நாங்கள் கண்டித்தால் அம்மா எங்கள் மேல்தான் கோபப்படுவார். சில சமயம் எங்களை அடிக்கவும் செய்வார். அம்மாவின் நடவடிக்கைகளால் பாவம் அப்பாதான் நொந்து போனார். எங்களுக்காக யோசிக்கக்கூடிய ஒரே ஜீவன் எங்களது அப்பா மட்டுமே. அந்த சந்தோஷம் கூட எங்களுக்கு சில வருடங்கள் கூட நீடிக்கவில்லை. ஒரு நாள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அப்பா மாரடைப்பால் அங்கேயே மரணமடைந்து விட்டார். அவர் இறந்தது அம்மாவை விட எங்களைதான் மிகவும் அது பாதித்தது. நாங்கள் இவ்வளவு நாள் வாழ்ந்ததே அப்பா இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில்தான். அதற்கும் இப்பொழுது வழி இல்லை. அரை மனதாலும் குடும்பத்தில் எந்த கஷ்டமும் வரவில்லை. காரணம், எங்களது அப்பா கடுமையாக உழைப்பாளி. குடும்பத்திற்கு வருமானம் வரும் வகையில் சில சொத்துக்களையும் சேர்த்து வைத்திருந்தார். இப்படியாக சகோதரிகள் நாங்களும் திருமண வயதை அடைந்தோம். சகோதரிகள் நாங்கள் நன்கு அழகாக இருந்ததால் பல பேர் எங்களை பெண் கேட்டு வந்தனர். ஆனால் அம்மாவோ அவர்களுக்கெல்லாம் எங்களை திருமணம் செய்து வைக்கவில்லை. காரணம், வரதட்சணை அதிகமாக கேட்கின்றனர் என்று தட்டி கழித்தார். இருக்கும் சொத்துக்களை எங்களுக்காக விற்று திருமணம் செய்து வைப்பதில் அம்மாவிற்கு உடன்பாடு இல்லை. அது அப்படியே தனது மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால் வரதட்சணை கொடுக்காமல் திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்றும் நினைத்தார். அவர் நினைத்தது போலவே சில சம்பந்தமும் வந்தது. எங்களின் அழகையும் நல்ல குணத்தையும் பார்த்து வரதட்சணையே வேண்டாம் என்றும் கூறிவிட்டனர். எனது அம்மாவிற்கும் அதுதான் வேண்டும். முதலில் எனது அக்காவிற்கு திருமணம் நடந்தது. மாப்பிள்ளைக்கு என் அக்காவை விட 15 வயது அதிகம். என் அக்காவிற்கு அப்பொழுதுதான் 18 வயதே முடிந்திருந்தது. அடுத்ததாக எனக்கும் திருமணம் முடிந்தது. என் கணவர் ஒரு குடிகாரன். அது மட்டுமல்லாது இரவு நேரங்களில் மிகவும் முரட்டுத்தனமாகவும் நடந்து கொண்டான். அடுத்ததாக எனது தங்கைக்கு திருமணம் முடிந்தது. அவனுடைய கணவர் தான் சற்று நல்லவராகவும் அவரது வீட்டில் உள்ளவர்கள் நல்லவர்களாகவும் இருந்தனர். சொல்லப்போனால் எங்கள் இருவரை விட அவள்தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார். எங்கள் மூவரில் திருமணமும் மிக எளிமையாக முறையிலேயே நடத்தி வைத்தார். அதுக்கு அதிகமான செலவு எதுவும் என் அம்மா செய்யவில்லை.
அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கூட இவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்து வைக்க வேண்டுமா என்று அம்மாவுக்கு அறிவுரையும் கூறியிருந்தனர். ஆனால் அவர் எதையுமே கண்டுகொள்ளவும் இல்லை. ஒரு கட்டத்தில் அம்மாவிடம் சொல்வதே வீண் என்று அவர்கள் விட்டுவிட்டனர். எங்களுடைய அப்பாவை பேச்சையே கேட்காத எங்கள் அம்மா இவர்களுடைய பேச்சையா கேட்கப் போகிறார்? வரதட்சணை வேண்டாம் என்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே எங்களை திருமணம் செய்து வைத்தார். மற்றபடி அந்த குடும்பத்தை பற்றியோ அவர்களை பற்றியோ தெரிந்து கொள்ள வேண்டுமென்று ஆர்வம் சிறிதும் இல்லை. நாங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் எங்களுக்கு அப்பாவின் நினைவுதான் வரும். காரணம், அவர் இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இப்படியாக எங்களின் திருமண வாழ்க்கையும் 10 ஆண்டுகளை கடந்துவிட்டது. திருமணம் முடிந்த புதிதில் நாங்களும் சிறு வயதாக இருந்ததால் ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டோம். ஆனால் போக போக எங்களின் அனுபவமும் கஷ்டங்களும் எங்களுக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற நிலையை கற்றுக் கொடுத்தது. எப்படி இருந்தாலும் இதுதான் எங்கள் வாழ்க்கை என்று ஆகிப்போனது. இப்பொழுது கஷ்டங்களை எதிர்த்து எப்படி போராடி வாழ வேண்டும் என்று முழுமையாக கற்றுக்கொண்டோம். சகோதரிகள் மூவருக்குமே குழந்தை குட்டிகள் என்று ஆகியிருந்தது. இந்த 10 வருடங்களில் சில முறை அம்மாவை பார்ப்பதற்கு சென்றதும் உண்டு. அப்போதெல்லாம் அம்மாவோ எங்கள் மகனுக்கே தொல்லை கொடுக்க வந்திருக்கிறீர்களே என்று நினைத்து ஏன் வந்தீர்கள் என்றுதான் முதலில் கேட்பார். இதனால் அங்கு போவதையே நிறுத்தி கொண்டோம் சகோதரிகள். அதற்கிடையில் சகோதரனும் நன்கு படித்து திருமண வயதை அடைந்தான். அம்மாவைப் போல எங்களுக்கும் ஆசை இருந்தது, அவனுக்கு திருமணம் செய்து பார்த்துவிட வேண்டும் என்று. அவன் எப்படி இருந்தாலும் எங்களின் சகோதரன்தான். அவனுக்கென்று பாசம் எங்கள் மனதில் இருக்கத்தானே செய்தது. நாங்கள் நினைப்பதற்கு முன்பே அம்மா அதை செய்து முடித்து விட்டார். பக்கத்து கிராமத்தில் இருக்கும் பணக்கார பெண்ணாக பார்த்து நிச்சயதார்த்தம் செய்வதற்கு ஏற்பாடும் செய்தார். எங்களையும் ஏதோ பேருக்காக அழைத்தார். நாங்களும் மனதில் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் சகோதரனின் நிச்சயதார்த்த விழாவிற்கு சென்றோம். அங்குதான் ஒரு அதிர்ச்சியான செய்தியை உறவுக்கார பெண் மூலமாக கேட்க நேரிட்டது. அம்மா பார்த்திருக்கும் பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவும் என்றும், சிறுவயதிலே ஏற்பட்ட ஒரு விபத்தினால் அவளுடைய கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டதாகவும் அந்த உறவினர் கூறினார். இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இது எங்கே அம்மாவுக்கு தெரியாதோ என்று அம்மாவிடம் தெரிவிக்க நினைத்தேன். நானும் தனியாக அழைத்து அம்மாவிடமும் விவரத்தை கூறினேன். அதை கேட்ட அம்மாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. மாறாக அதை அனைத்துமே நான் பார்த்து கொள்கிறேன், உனது வேலையை மட்டும் பார் என்று கோபப்பட்டார். இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சகோதரனின் வாழ்க்கையை பாழாக்கி விட்டாரே என்று நானும் கோபப்பட ஆரம்பித்தேன். பிறகு அம்மா கூறியதுதான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவனுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு குறைவு என்பது எனக்கு தெரியும். அதை பற்றி நாங்கள் முன்பே பேசிவிட்டோம். அதனால்தான் அளவுக்கு அதிகமாக வரதட்சணை தருகின்றனர். நேரம் வரும்பொழுது நானே உனது சகோதரனிடம் சொல்லிக் கொள்வேன். தேவையில்லாமல் நீ தலையிட்டு அவனுக்கு கிடைக்கப் போகும் நல்ல வாழ்க்கையை கெடுத்து விடாதே. சகோதரிகள், உங்களுக்கு அவனின் மேல் பொறாமை உண்டு என்று எனக்கு தெரியும். அவனின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்காதீர்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கோபமாக கத்தினார். எனக்கு அதற்கு மேல் அங்கு இருப்பதற்கு பிடிக்கவில்லை. நானும் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து வந்துவிட்டேன். நான் வந்ததை பார்த்து சகோதரிகளும் வந்துவிட்டனர். நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது. இன்னும் சில தினங்களிலேயே திருமணம் செய்வதற்கான ஏற்பாடும் செய்திருந்தனர். திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் நடக்கத் தொடங்கின. ஏதோ உறவினர்களும் அழைப்பு விடுப்பது போல அம்மா பத்திரிகை கொடுத்து சென்றார். அவரின் வார்த்தையிலேயே வந்தால் வாருங்கள், இல்லை என்றால் பரவாயில்லை என்பது போலதான் தோன்றியது. அதுவும் உறவுக்காரர்களுக்கு பயந்துதான். சகோதரனின் திருமணத்திற்கு மற்ற 2 சகோதரிகளும் வரவில்லை. எனக்கு தான் அம்மா எப்படி இருந்தாலும் சகோதரனின் திருமணத்தை காண வேண்டும் என்ற ஆசை இருந்தது. நானும் திருமணத்திற்கு செல்ல அம்மாவின் பெருமை பீற்றலை காண முடியாமல் சில நிமிடங்களிலேயே திரும்பி வந்துவிட்டேன். இப்படியாக சகோதரனின் திருமணமும் நடந்து முடிந்தது. வரும்பொழுது அம்மா எனது வீட்டிற்கு மருமகள் வந்துவிட்டால் இனிமேல் நீங்கள் இங்கு வருவதை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று எனது முகத்திற்கு நேராகவே சொல்லி அனுப்பினார். இதைதான் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சகோதரனுக்கு திருமணம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சகோதரிகள் நாங்கள் இதுவரை அம்மாவின் வீட்டிற்கு செல்லவில்லை. ஆனாலும் அம்மாவின் நினைவு மட்டும் அடிக்கடி வந்து போனது. காரணம், அப்பா இறந்த பிறகு எங்களுக்கு இருந்த சொந்தம் அவர்தான். அவர் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு அம்மாதான். அவருக்கு எங்கள் மேல் பாசம் இல்லை என்றாலும் நாங்கள் எப்பொழுதும் அவர் மேல் பாசமாக தான் இருந்தோம். ஒரு நாள் அம்மாவை நினைவு அதிகமாகவே இதை பற்றி சகோதரிகளிடம் பேசினேன். அம்மாவை பார்த்து வரலாம் என்று அவர்களையும் அழைத்தேன். ஆனால் அவர்களோ இவ்வளவு நாள் மற்றவர்களுக்கு முன்னால் அவமானப்படுத்தி வந்தார் அம்மா. இப்பொழுது சகோதரனின் மனைவிக்கு முன்னால் அவமானப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. வேண்டுமென்றால் நீயே பார்த்துவிட்டு வா என்று மறுத்துவிட்டனர். நானும் வேறு வழியில்லாமல் அம்மாவின் வீட்டிற்கு தனியாக சென்றேன். அங்கு சென்று பார்க்க சகோதரனின் மனைவி மட்டுமே வீட்டில் இருந்தாள். அவளிடம் நலம் விசாரித்துவிட்டு அம்மாவை பற்றியும் சகோதரனை பற்றியும் விசாரிக்க ஆரம்பித்தேன். சகோதரன் வேலைக்கு சென்று விட்டதாக கூறினாள். அம்மாவை பற்றி விசாரிக்க சிறிது நேரம் அமைதியாக காணப்பட்டாள். பின்பு அவள் என்னிடம், உங்கள் அம்மாவிற்கு எங்களுடன் வாழ்வதற்கு விருப்பமில்லை,
அது மட்டுமல்ல, அவருக்கு இப்பொழுதெல்லாம் உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகிறது. அதனால் உங்கள் சகோதரர் மருத்துவ வசதியுடன் கூடிய ஒரு முதியோர் காப்பகத்தில் சேர்த்து விட்டு விட்டார். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இங்கு இருப்பதை விட அங்குதான் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மாதம் நாங்கள் அதற்கான பணத்தையும் கொடுத்து வருகிறோம் என்றார். இதை கேட்டதுமே எனக்கு அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் வந்தது. நானும் அவளிடம், எதற்காக அப்படி செய்தீர்கள்? கணவனின் அம்மாவை உன்னால் பார்த்து கொள்ள முடியாதா என்று கோபமாக கேட்டேன். ஆனால் அவளோ எதற்கும் பதற்றமடையவில்லை. மாறாக என்னிடம், உங்கள் அம்மா என்னை வேலைக்காரியை, அதுவும் உங்களைப் போல நடத்த நினைத்தார். அது என்னிடம் நடக்கவில்லை. நான் ஒன்றும் உங்களைப் போல வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்து கொண்டு வரவில்லை. உங்களுக்கு எதை கேட்க வேண்டும் என்றாலும் உங்களுடைய சகோதரனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கிருந்து கிளம்புங்கள் என்று, எனக்கு வேலை இருக்கிறது என்றும் கூறிவிட்டாள். அவள் பேசியது எனக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. அவளது ஒவ்வொரு வார்த்தையிலும் பணக்காரி என்ற திமிர் அப்படியே தெரிந்தது. நானும் பதட்டமடைந்து உடனடியாக இந்த செய்தியை எனது சகோதரிகளுக்கும் தெரிவித்தேன். என்னதான் அவர்கள் வைராக்கியமாக இருந்தாலும் அம்மாவிற்கு இப்படி ஆனதுமே அவர்களும் சில நிமிடங்களிலேயே வந்துவிட்டனர். பின்பு மூவருமாக சேர்ந்து சகோதரன் வேலை செய்யும் அலுவலகத்துக்கு சென்றோம். அவனும் எங்களை அழைத்து வெளியே வந்து பேச ஆரம்பித்தான். எதற்காக மூவருமாக சேர்ந்து இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றும் கேட்டான். நாங்களும் அம்மாவை பற்றி சற்று கோபமாக விசாரிக்க ஆரம்பித்தோம். அதற்கு அவனும், உங்களது அம்மாவிற்கு ஒன்றும் ஆகவில்லை. வீட்டில் இருந்ததை விட முதியோர் இல்லத்தில்தான் நன்றாக உள்ளார். தேவையில்லாமல் நாடகம் நடத்தி அழுது புலம்ப வேண்டாம். இது நான் வேலை பார்க்கும் இடம். போய் உங்களுடைய வேலையை பாருங்கள் என்றான். அவன் அப்படி கூறியது எங்கள் மூவருக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அவன் கூறியதை கேட்டதும் எங்களுக்கு கோபமாக தான் வந்தது. நானும் அவனிடம், ஏன் அப்படி அம்மாவிடம் நடந்து கொண்டாய்? அவர் சிறு வயதிலிருந்தே உனது சந்தோஷத்திற்காக தான் பாடுபட்டுள்ளார். இருந்தும் எப்படி அவரிடம் இப்படி நடந்து கொள்வதற்கு உனக்கு மனம் வந்தது என்று நான் கேட்டேன். எனது வார்த்தையை கேட்ட அவன் சிரித்து கொண்டே, அம்மாவா? அவர் ஒன்றும் எனது அம்மா இல்லை. அதே போல என்றுமே என்னிடம் நடந்து கொண்டதும் இல்லை. குழந்தை பிறக்காது என்று தெரிந்தும் எனக்கு அவளோடு திருமணம் செய்து வைத்தார். திருமணமான முதல் நாளிலிருந்து என் மனைவியோடு அவர் சரியாக நடந்து கொள்ளவும் இல்லை. சில மாதங்கள் ஆனதுமே மலடி என்று அவளை குத்தி காட்ட ஆரம்பித்தார். வீட்டு வேலைகள் செய்ய சொல்லி அவளை கொடுமைப்படுத்தவும் செய்ய வந்தார். அது மட்டுமல்லாது நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. இரவு நேரங்களில் கூட ஏதாவது வேலையை சொல்லி அவளை தனிமைப்படுத்துவதையே முயற்சியும் செய்தார். நாங்கள் வெளியே எங்காவது செல்ல முயற்சி செய்தால் கூட உடம்பு சரியில்லாதது போல நடிப்பார். இதை அனைத்தையுமே நானும் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். எங்களுக்கும் ஆசை இருந்தது, திருமணமானவுடன் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று. அம்மாவால் அந்த ஆசையிலும் மண் விழுந்து விட்டது. ஒரு கட்டத்தில் உங்களுடன் எப்படி நடந்து கொண்டார் என்றும் எனது மனைவிக்கும் தெரிய வந்தது. மகள்களோடு சரியாக நடந்து கொள்ளாதவர் மருமகளோடு எப்படி சரியாக நடந்து கொள்வார்? அதன் பிறகுதான் எனது மனைவி அவளது சுயரூபத்தை காட்டத் தொடங்கினாள். போக போக அம்மாவை சரியாக கண்டு கொள்வது கூட கிடையாது. அம்மா ஒன்று சொன்னால் என் மனைவி 10ஆக பதில் தந்தாள். அதை நானும் கண்டிக்கவில்லை. காரணம், குழந்தை பிறக்காது என்று தெரிந்தும் திருமணம் செய்து வைத்தால் என்ன நடக்கும் என்று அம்மாவிற்கு புரிய வைக்க நினைத்தேன். அதை கூட மனைவிதான் எனக்கு கூறினாள். அனைத்தும் தெரிந்து திருமணம் செய்துவிட்டு மலடி என்று கூறுவதை தான் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அவளும் அவருக்கு ஏட்டிக்கு போட்டியாக நடந்தும் கொண்டாள். ஒரு கட்டத்தில் அவரும் அழுது புலம்ப ஆரம்பித்தார். எப்பொழுதும் சோகமாகவே காணப்பட்டார். எனக்கும் அவள் மேல் பாசம் உண்டு. அதனால்தான் இங்கிருந்தால் அவரது நிம்மதி பறிபோகிவிடும் என்பதால் தான் ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விட்டேன். அங்காவது அவர் நன்றாக இருப்பார் என்று நினைத்தேன். அவருக்காக என் மனைவியையும் என்னால் குறை சொல்ல முடியாது. காரணம், எப்படி இருந்தாலும் அவள் என் மனைவியாகிவிட்டாள். இனி வரும் காலங்களை அவளுக்காக வாழ்வதுதான் நல்ல கணவனுக்கு அழகு. அம்மாவிற்கு நான் செய்தது தவறுதான். அதைவிட பெரிய தவறை அம்மாவும் எனக்கு செய்துவிட்டார். இனிமேல் அவரை நான் வீட்டில் அழைத்து போக எனக்கு எண்ணம் இல்லை. உங்களுக்கு தேவையென்றால் விலாசம் தருகிறேன். நீங்கள் போய் பார்த்து ஏதாவது செய்து கொள்ளுங்கள். தயவுசெய்து இனிமேல் இங்கு வராதே, அல்லது எனது வீட்டிற்கு வந்தோ தொந்தரவு செய்யாதீர்கள். எனக்கு என் மனைவி மட்டும் போதும். நீங்கள் யாருமே தேவையில்லை. உங்களுடன் உறவு கொண்டாட நானும் விரும்பவில்லை. எனது மனைவியும் விரும்பவில்லை. எங்களை இத்துடன் விட்டுவிடுங்கள் என்று கூறினான். நாங்கள் மூவருமே அவனிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் திகைத்து நின்றோம். அவன் பேசியதை பேசிவிட்டு தனது பையில் இருந்த ஒரு காகிதத்தை எடுத்து கொடுத்துவிட்டு அவன் வேலையை பார்க்க சென்று விட்டான். அந்த காகிதத்தில் அம்மா இருக்கும் முதியோர் இல்லத்திற்கான விலாசம் இருந்தது. நாங்களும் தாமதிக்காமல் உடனடியாக அந்த விலாசம் இருந்த ஆசிரமத்திற்கு சென்றோம். அங்கு சென்று பார்த்த எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், அங்கே அம்மா எலும்பும் தோலுமாக பார்ப்பதற்கு பரிதாபமாக காணப்பட்டார். எங்களால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம்,
அவர் எப்படி இருந்தாலும் எங்களின் அம்மாதான். ஓடிச் சென்று அவரை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தோம். அவரும் எங்களை சமாதானப்படுத்தி எங்களிடம் வாழ்க்கையில் முதல் முறையாக நலம் விசாரித்தார். அது மட்டுமல்லாமல் எங்கள் முகங்களை தடவி கண்ணீர் விட்டும் கொண்டிருந்தார். எங்களுக்கு அந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருந்தது. காரணம், எங்களின் அம்மாவின் அன்பு முழுமையாக கிடைத்ததைப் போல உணர்ந்தோம். அம்மாவும் சில நிமிடம் கண்ணீருக்கு பிறகு பேசத் தொடங்கினார். நான் உங்களை முன்பே எதிர்பார்த்தேன். எங்கே உங்களை காணாமல் இருந்து விடுவேனோ என்று பயமாக இருந்தது. நல்லவேளை நீங்களே என்னை தேடி வந்து விட்டீர்கள். அதுவரை எனக்கு சந்தோஷம்தான் என்றார். நாங்களும் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தோம். அவர் இதை போல எங்களிடம் அன்பாக பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. பிறகு அவராகவே மகள்களே, என்னை மன்னித்து விடுங்கள். மகனின் மேலிருந்த ஆசையால் உங்களை நான் கவனிக்க மறந்து உங்களிடம் கொடூரமாக நடந்தும் கொண்டேன். ஆனால் இப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் உங்களின் அன்பு என்னவென்று. உங்களின் சகோதரனின் மேல் வைத்த அன்பில் 1% கூட உங்களின் மேல் நான் வைக்கவில்லை. உங்களின் சகோதரன் கடைசி வரை என் மேல் பாசமாக எனது பேச்சை கேட்க வேண்டும் என்றே நான் நினைத்தேன். எங்கே குழந்தை குடும்பம் என்று வந்தால் அவனின் மனைவியின் பேச்சை கேட்டு என்னை ஒதுக்கி விடுவானோ என்று நினைத்துதான் குழந்தை பிறக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று அவனுக்கு அதிகமான வரதட்சணை பெற்று திருமணம் செய்து வைத்தேன். நான் செய்தது தவறுதான். ஆனால் மகனின் மேல் இருந்த அன்பால் அவனது சந்ததி பாதிக்கப்படும் என்பதை அப்போது நான் உணரவில்லை. காலம் கடந்த பின் தான் எனக்கு புரிய ஆரம்பித்தது நான் எவ்வளோ பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று. உங்களின் சகோதரனின் மனைவி கூட என்னிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை. சில முறை என்னை மோசமான வார்த்தைகளாலும் திட்டிவிட்டார். அப்போதெல்லாம் எனக்கு உங்களின் நினைவுதான் வரும். நான் உங்களிடம் எவ்வளவோ மோசமாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்று. அப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக தான் இருந்தீர்கள். அதற்கு காரணம் நீங்கள் எனது மகள்கள். ஆனால் எனது மருமகள் அப்படி இருக்கவில்லை. நானும் சில முறை உங்கள் சகோதரனிடமும் சொல்லி பார்த்தேன், இவளை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒருவளை திருமணம் செய்து கொள் என்று. ஆனால் அவனோ முற்றிலுமாக மறுத்துவிட்டான். மாறாக இதற்கெல்லாம் காரணம் நீங்கள்தான் என்றும் என்மேலேயே கோபப்படத் தொடங்கினான். ஒரு கட்டத்தில் நான் எவ்வளவோ அன்பு வைத்திருந்தேனோ அந்த மகனை என்னை வெறுக்கவும் ஆரம்பித்தான். என்னாலும் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பிறகுதான் உங்களின் சகோதரன் என்னை இங்கு விட்டு சென்றான். எனக்கு இங்கு வந்தது சந்தோஷமே. ஆனால் என்ன ஒரு வருத்தம் என்றால், மகனுக்கு தெரிந்தே இதைப்போல் தவறு செய்து விட்டோமே என்றுதான். உங்களை நினைத்தும் நான் பெரிதும் கவலைப்படுகிறேன். உங்களின் அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இப்பொழுது எனக்கு நினைத்து பார்க்கின்றேன். உங்களை பற்றி உங்கள் அப்பா சொன்னது அனைத்துமே உண்மைதான். நீங்கள் எனக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். ஆனால் அதை நான் தான் தவறவிட்டு விட்டேன். என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அதுதான் அம்மாவின் கடைசி ஆசை என்று தலைகுனிந்தவாறே அழுது கொண்டிருந்தாள். அவர் அப்படி கூறியது எங்களுக்கு மனம் கஷ்டமாகி போனது. நாங்களும் அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரின் மனதை தேற்றினோம். அதற்கு மேல் நாங்கள் அவரை குறை சொல்லி அவரின் மனதை மேலும் புண்படுத்த விரும்பவில்லை. எங்களுக்கு தெரிந்து போனது அவர் அனைத்தையுமே உணர்ந்து மனம் திருந்தி விட்டார் என்று. பின்பு சிறிது நேரம் பேசியிருந்துவிட்டு அவரை எங்களுடன் வரும்படி வற்புறுத்தினோம். ஆனால் அவரோ எங்களுடன் வர மறுத்து விட்டார். எவ்வளவோ கெஞ்சியும் செவி சாய்க்கவில்லை. எனக்கு இங்கு இருக்க வேண்டியது பிடிக்கிறது. இதை நான் செய்த தவறுக்கு தண்டனையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறிவிட்டார். எங்களுக்கும் வேறு வழியில்லாமல் அங்கிருந்தவர்களிடம் அவரை நன்றாக பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு நாங்களும் வந்துவிட்டோம். மாதத்திற்கு 2-3 முறை நாங்களும் சென்று கவனித்தும் வந்தோம். அம்மாவிற்கு வயதானதால் சில மாதங்களிலேயே உடல்நிலை குறைவால் இறந்தும் போனார். நீங்கள் வீட்டில் வைத்துதான் அவருக்கு ஆக வேண்டிய இறுதி சடங்குகளையும் செய்து முடித்தோம். அதற்கு கூட எனது சகோதரன் வரவில்லை. அம்மாவின் மேல் அவ்வளவு கோபமாக இருந்தான். எங்களிடமும் கண்டிப்பாக கூறிவிட்டான், இனிமேல் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று. நாங்களும் அவன் விரும்பியபடியே அவனுடன் எந்த தொடர்பும் வைத்து கொள்ளவில்லை. சில வருடங்கள் கழித்து உறவினர் மூலமாக அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததாக மட்டும் கேள்விப்பட்டோம். அதுவும் அதிகமாக செலவு செய்து சில வருட சிகிச்சைக்கு பிறகு கிடைத்ததாகவும் கேள்விப்பட்டோம். எங்களுக்கு இந்த செய்தியை கேட்டதும் சந்தோஷமே. எங்களுக்கு சிறிதாக நம்பிக்கையும் இருந்தது. எங்களையும் அம்மாவையும் என்றாவது ஒரு நாள் அவன் புரிந்து கொள்வான் என்று.